வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் பறித்த முருங்காவெலாம் இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி பாக்ஸை பேக்கிங் பண்ணுறாங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி முருங்கை சம்மந்தமான வீடியோக்கள் போடுறதுக்கு அது எங்களுக்கு ரொம்பவே உற்சாகப்படுத்துவதாக இருக்குங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். முதல்ல இன்றைக்கி நம்ம பேக்கிங் பண்ணுற பாக்ஸ் என்னென்னா 10 கிலோ பாக்ஸுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி இந்த தோட்டத்தில் பறித்த முருங்காய் ஒரு 200 கிலோ இன்றைக்கி சேருங்க. இப்போ காய் கம்மியாக தாங்க இருக்குது. இதிலே சில டைம்லாம் ஒரு 500 கிலோ 1 டன் வரைக்குமே நமக்கு இந்த தோட்டத்தில் காய் கிடைக்கும். இப்போ நமக்கு காய் கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு 200 கிலோ காய் தாங்க நமக்கு கிடச்சிருக்கு. இந்த காய்களை இப்போ நம்ம பறித்து வச்சதை அவங்க பாக்ஸ் போடுறாங்க. அது எப்படி போடுவாங்கன்னா, நம்ம காம்போட பறிச்சிருப்போங்க. நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கும் போது இந்த மாதிரி நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி நம்ம காம்பு வச்சு தான் பறிப்போம். இந்த காம்பில் கொஞ்சம் அதிகமான அளவில் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி அவங்க திருப்பியும் காம்பை கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இந்த பாக்ஸுகளை அடுக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், இன்றைக்கி எப்படி காயை ப்ராப்பராக நம்ம பேக்கிங் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இப்போ பறித்து வச்சுருக்க முருங்கைக்காய் என்ன ரகத்தில் உள்ள முருங்கைக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பிஏ டேனியலுங்கிற ரகத்தில் உள்ள முருங்கைக்காய் தாங்க. இந்த ரக முருங்கையை நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு உள்ள தேவைக்கு, அதாவது நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி லோக்கலில் போகிறதுக்குமே இந்த காய் நல்லாவே இப்போதைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இதை விட நமக்கு நோபுள், கரும்பு அப்படிலாம் ரகம் வந்துட்டுங்க. ஆனாலுமே இந்த காயும் இப்போ நல்லா தாங்க நமக்கு போயிட்டு இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கும் சரி, நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இங்கே மாதிரி நம்ம உள்நாட்டு தேவைகளுக்குமே காய் நல்லா இந்த ரகம், இந்த பிஏ டேனியலுங்கிற ரகம் நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஏன் காம்போட பறிக்கிறோம்னா, நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இங்கே உள்ள ஏரியாவுக்கு நம்ம காய் அனுப்பும்போது நம்ம இந்த மாதிரி காம்போ வச்சு பறிக்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் போட்டு விட்டாலுமே நாளைக்கு காலையிலே நமக்கு சென்னைக்கும் சரி, கோயம்புத்தூருக்கும் சரி காய் போய் சேர்ந்துருங்க. அதனால் அன்றைக்கே அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அது அதிகமாக வதங்காது. அந்த காரணத்தினால நம்ம காம்போ வச்சு பறிக்க தேவையில்லை. இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஏன் காம்போ வச்சு பறிக்காமனா, நமக்கு வெளிநாட்டுக்கு போய் அங்கே சேல்ஸ் ஆகும்போது எப்படியும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் தாராளமாக ஆயிருங்க. அதனால தான் நம்ம காம்பு வச்சு பறிக்க வேண்டியிருக்கு. காம்பு வச்சு பறிக்கும்போது காயோட தன்மை ஒரு கூட 2-3 நாள் அந்த வதங்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும். அது இந்த அட்டை பாக்ஸில் வச்சு போகும்போது நல்லா கூடுதல் பாதுகாப்போட நல்லா வதங்காமையே அவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி காயை காம்பு வச்சு பறிக்கிறோம். அதே மாதிரி முருங்கைக்காய் நிலவரத்தை இப்போ பார்க்க போனோம்னா, இப்போ நிலவரம் ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிலவரத்துக்கு நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கே ரூ. 30 ஒரு 35 ரூபா வரைக்கும் தாங்க நமக்கு விலை கிடைக்கிது. எக்ஸ்போர்ட்டுக்குன்னு பார்க்கும்போது இது விலை கம்மி தாங்க. என்ன காரணம்னா, இந்த எக்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் காயும் நிறையா கழிப்பாங்க. அதாவது வளைஞ்ச காய், கட்டை காய் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலர் லைட்டாகவே கொஞ்சம் சுமாராக இருந்தாலே அந்த காயுமே நமக்கு தனியாக கழிச்சிருவாங்க. நம்ம இப்போ லோக்கலில் நம்ம சென்னை, கோயம்புத்தூருக்கு அனுப்பும்போது அது அந்த அளவுக்கு காய் கழிப்படாது. அப்படிங்கும்போது நமக்கு விலை இது கொஞ்சம் கூடுதலாக தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்போர்ட்டுக்கே 30 ரூபா தான் கிடைக்கும்போது இப்போ நமக்கு விலை கொஞ்சம் டல்லு தான். இருந்தாலுமே இதே நிலவரம் எப்பயுமே நீடிக்காது. முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே நமக்கு திடீர்னு 20 ரூபா 30 ரூபாவும் போகும். அதே மாதிரி திடீர்னு 200, 250, 300, 400 ரூபா வரைக்கும் கூட போக தான் செய்யும். அதனால் முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு விலை ஒரு நிலையானது இல்லை. நம்ம முருங்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா டெய்லியும் நம்ம போட்டுட்டு தாங்க இருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன மாதிரி முருங்கை விவசாயம் பண்ணிட்டு வரேங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருப்பேங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டங்க, திருச்செந்தூர் பக்கத்தில் மென்னியானபுரம்னு ஒரு சின்ன கிராமங்க. அதுக்கு பக்கத்தில் அனத்தலைன்னு இன்னொரு சின்ன கிராமத்தில் தான் நம்ம முருங்கை விவசாயம் பண்ணிட்டு வரோங்க. நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக முருங்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம். அந்த 7-8 வருஷமாகவே இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த பிஏ டேனியலுங்கிற ரகத்தை தாங்க நாங்கள் பயிரிட்டு முருங்கை விவசாயமாக பண்ணிட்டு வரோம். இப்போ தான் நாங்கள் புதுசாக நோபுளுங்கிற ரகத்துக்கு ஒரு 2-3 வருஷமாக மாறி இருக்கோம். மற்றபடி நாங்கள் விவசாயம் ஆரம்பித்த ஃபஸ்ட்லேருந்து இந்த பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகத்தை தான் நாங்கள் நம்ம பயிரிட்டு விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த ரகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் நல்லா மார்க்கெட்டிங் போயிட்டு தாங்க இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இது எப்படி இருக்குமோ தெரிலங்க. சொல்லப்போனால் இன்னும் ஒரு 2 வருஷத்துலேயே எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு ரகம் புதுசாக வந்துகிட்டே இருக்குது.
அதனால் இது வந்து ஒரு 10 வருஷம் போல் ஆயிட்டு. அதனால் இனி எதிர்காலத்தில் வந்து இந்த ரகம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் நமக்கு இது வரைக்குமே நல்லா தான் இருக்குது. வெயில் காலத்துலலாம் இந்த காய் வந்து நம்ம வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பச்சை பசேன்னு நல்லா செழிப்பாக இருக்கும். நமக்கு வந்து வியாபாரிகிட்ட இருந்து எந்த ஒரு குறையும் வந்து இந்த காய் மேலே இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு ரகம் வந்து வந்துகிட்டே இருக்கிறனால இனி போகிற போக்கில் வந்து இந்த காய் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிஏ டேனியல் முருங்கை ரகத்தை விட கரும்பு ரக முருங்கை வந்து நல்லா இதோட பெஸ்ட்டுன்னு தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியில் வந்து கரும்பு ரக முருங்கை வந்து எங்கள் பகுதி மண்ணுக்கு வந்து சரியாக வந்து காய்க்க மாட்டேங்குங்க. மரம் நல்லா தான் வருது, ஆனால் அதுக்கேற்ற காய்ப்பு இல்லைங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ரகத்தை வந்து நாங்கள் பயிரிட்டு வரோம். மற்றபடி டாப் ரகம்னு சொல்ல போனால் நமக்கு கரும்பு தாங்க நல்லா பெஸ்ட்டு. ஏன்னா காய் வந்து மழை டைமில் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். மழை டைமில் வந்து கலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதனால் கரும்பு தான் பெஸ்ட்டு. பட்டு நமக்கு வந்து சரியாக காய்க்காதனால இந்த ரகத்தை வந்து நம்ம வச்சு விவசாயம் பண்ணுறோம். இந்த ரகம் வந்து எங்கள் பகுதிக்கு வந்து நல்லாவே காய்க்குது. அதே மாதிரி காயும் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மழை டைமில் மட்டும்தான் இந்த காய் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி இந்த வெயில் டைம்லலாம் வந்து காய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லைட்டாக நல்லா வெயில் அடித்தாலே நமக்கு வந்து சீக்கிரம் நல்லா பூ பிஞ்சு இறக்கி நல்லா வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கவனிப்பும் வந்து இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம பொதுவாக முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே விலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கவனிக்காமல் இருந்தோம்னா நமக்கு விலை இருக்கும்போது வந்து நமக்கு காய் கிடைக்காதுங்க. அதனால் முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விலை இருக்குது இல்லைங்கிறது வந்து நம்ம 2வது பட்சம் தாங்க. நம்ம எப்பயுமே வந்து முருங்கை மரத்தை வந்து நம்ம நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நல்ல விலை கிடைக்க தான் செய்யும். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து நல்ல புரோஜனமாக இருக்குங்க. மற்றபடி நம்ம விலை இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து ஒழுங்காக பாதுகாப்போம், மற்றபடி வந்து கவனிக்க மாட்டோன்னு சொன்னோம்னா இந்த முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து எந்த ஒரு பயனும் அடைய முடியாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து விலை இருக்கிற டைமில் அந்த டைமில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா விலை இருக்கிற டைமில் நமக்கு வந்து காய் சரியாக கிடைக்காது. சரிங்க, அடுத்து நம்ம இதே மாதிரி முருங்கை சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திப்பேங்க. அதே மாதிரி புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து இது எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. நான் உங்கள் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல் ஆர்எஸ் ராஜகோபால். நன்றி.